சென்னை திருவொற்றியூரில் ரம்ஜான் பண்டிகையொட்டி நடந்த மது விருந்தில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலில் இளைஞர் ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். மதுபோதை தகராறு படுகொலையில் முடிந்தது எப்படி? ஒரு தீப்பெட்டி கேட்டதால் ஏற்பட்ட தகராறு படுகொலையில் முடிந்துள்ளது. மது விருந்தில் ஏற்பட்ட சிறு வாய் தகராறு சுற்றி வளைத்து வெட்டி கொள்ளும் அளவுக்கு படுகொலையில் முடிந்தது எப்படி? சென்னை வியாசர்பாடி பாரதி நகரைச் சேர்ந்தவர் 22 வயதான சஞ்சய் பெரம்பூரில் துணிக்கடை வைத்து நடத்தி வருகிறார். ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி திருவொற்றியூர் கடற்கரை சாலையில் நண்பர்களுடன் சேர்ந்து மது குடித்துக் கொண்டிருந்தார். இவரது நண்பர்கள் அஜித், ஹரிபிரசாத், சந்தோஷ், முபாரக், இம்ரான் ஆகியோர் இந்த மது விருந்தில் கலந்து கொண்டனர். இவர்களின் அருகே திருவொற்றியூர் பூங்காவனபுரத்தைச் சேர்ந்த மற்றொரு குழுவினர் மது அருந்திக் கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவரான தேவா என்பவர் சஞ்சயின் நண்பரான அஜித்திடம் தீப்பெட்டி கேட்டுள்ளார். மது போதையில் இருவரும் ஒருவருக்கொருவர் அத்துமீறி பேசிக் கொண்டதில் தகராறு ஏற்பட்டது. சிறிது நேரத்தில் வாய் தகராறு முற்றி மோதல் ஏற்பட இருதரப்பினரும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு தாக்கிக் கொண்டனர். அப்போது அஜித்திற்கு ஆதரவாக களமிறங்கிய சஞ்சய் எதிர்கோஷ்டியைச் சேர்ந்த தேவாவை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த மோதலுக்கு பின் இரு தரப்பினரும் கலைந்து சென்ற நிலையில் அடிவாங்கிய தேவா ஆத்திரத்தில் இருந்து வந்துள்ளார். தன்னை தாக்கிய சஞ்சயை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என நினைத்த தேவா மற்றும் அவரது கூட்டாளிகள் இரவோடு இரவாக சஞ்சயை தேடி வந்தனர். மதுபோதையில் சஞ்சய் திருச்சினாங்குப்பம் கடற்கரையில் படுத்து உறங்கியுள்ளார். அங்கு தனது கூட்டாளிகளோடு வந்த தேவா சஞ்சயை சுற்றி வளைத்து கத்தியால் குத்தி தாக்க ஆரம்பித்தார். அந்த கும்பலிடமிருந்து தப்பித்து கடற்கரையை ஒட்டி உள்ள தெருவில் சஞ்சய் ஓட முயற்சி செய்தபோது கும்பல் சஞ்சயை துரத்தி சென்று சரமாரியாக தாக்கியுள்ளது. இதில் பலத்த காயமடைந்த சஞ்சய் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து தேடுதல் வேட்டையில் இறங்கினர். கொலையாளிகளை பிடிக்க போலீசார் 2 தனிப்படைகள் அமைத்து தேடி வந்த நிலையில் சிறார் உட்பட 8 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள தமிழரசன் என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மது விருந்தில் ஏற்பட்ட சிறு தகராறில் இளைஞர் ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.